ஆதிகாளிகாளி பராசக்தியே போற்றி தெய்வீக உலகத்திற்கு வரவேற்கிறோம். முதல்ல பேசுறது போதே சொல்லிட்டாரு என்னுடைய விளக்கத்தை. இந்த பூஜையுடைய விளக்கத்தை சுவாமிகள் பேசும்போது சொன்னாரு. பூமி நீர், பூமி நீர், சூரிய பூமி நீர் பகவான் அப்படி ஒரு வழிபாட்டை தான் இங்கே தொடங்கினார். ஏன்னா அது இல்லாமல் உலகமே எங்காது, எல்லாருமே தெரியும். எல்லாத்தையுமே காரணம் அதுதான். நம்மகிட்ட நம்ம சூரிய வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா? முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியாது. அதே மாதிரி காற்று இல்லாமல் வாழ முடியாது. அதெல்லாம் வச்சு தான் அவர் இப்படி ஒரு பூஜையை வந்து அவர் மனசில் தோன்றதை வச்சு முதல்ல சிறிய லெவலில் தான் அதை ஆரம்பித்தார். அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்றைக்கி ஒரு சிறப்பான விழாவாக, அதுவும் எந்த விழாவில் அவருடைய பிறவி திருநாளில் இந்த விழாவை நம்ம நடத்துகிறோம். எல்லாருக்கும் தேவையானது ஒன்று நடத்துகிறோம். அதுதான் மிகப்பெரிய விஷயம். என்ன தேவை நம்மளுக்கு அதை நடத்துகிறோம். இங்கே எல்லோரும் தேவையான ஒரு விழாவை இங்கே நம்ம பண்ணுறோம். நம்ம எல்லோரும் சுவாமிகள் வந்து இன்னும் இந்த மாதிரி பல பூஜைகள் செஞ்சு பல அந்த ஆன்மீகத்தில் இன்னும் படிப்படியாக முன்னேறியவர் நிறைய பணிகள் செய்யணும்னு நான் உளமாற அவரை வந்து நெஞ்சார வாழ்த்தி அவர் இன்னும் பல்லாண்டு காலம் சிரஞ்சீவியாக வாழணும்னு வாழ்த்துறேன். இறைவான்னு சொன்னா மட்டும் போதும். ஏன்னா இது வந்து இயற்கைக்கு வந்து இறைவனை வழிபட முடியாது. ஓம் சூரிய பூமி பகவானே, 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 ஓம் சூரிய பூமி பகவானே. ஐயா நம்மகிட்ட இன்னொரு மைக் இருக்குல்ல, மைக்கு சொல்லுங்க அப்படியா. ஓம் சூரிய பூமி பகவானே, 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 ஓம் சூரிய பூமி பகவானே. அப்படியே காட்டிட்டு மேலே அப்படி காட்டினா அப்படியே உள்ள அப்படியே தேவத்தை இருக்கலாம். ஓம் சூரிய பூமி பகவானே, ஓம் சூரிய பூமி பகவானே, ஓம் சூரிய பூமி பகவானே. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஓம் சூரிய பூமி பகவானே, ஓம் சூரிய பூமி பகவானே, ஓம் சூரிய பூமி பகவானே, ஓம் சூரிய பூமி பகவானே. சாமி தரிசனம் பண்ணீங்க. ஓம் சூரிய பூமி பகவானே, ஓம் சூரிய பூமி பகவானே, ஓம் சூரிய